வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருந்துச்சு. பாத்திரமும் பயங்கரமா குமிஞ்சிருந்தது. சரி நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்னா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சிஸ்டர் வந்து அம்மாவோட ஃபோட்டோவ காட்ட சொல்லியிருந்தாங்க. இவங்க தான் அம்மா. சாமி கும்பிட எடுத்ததோட கீழேயே இருந்தது. அந்த இடத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஆணியில மாட்டி வச்சுட்டேன். 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ வீட்ல மாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அப்படியே மாட்டி விட்டாச்சு. எல்லாருமே இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிருவோம். அதனால எனக்கு தனியா ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு, அப்பாவுக்குலாம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, வீடு வாசல் எல்லாமே கூட்டிட்டு, பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்ச்சு வெளியில காய வச்சுட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, இந்த மீந்து போன மளிகை ஜாமான், காய்கறி எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் சென்னைக்கு போவேன். அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இனியாப்பாவும் எனக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் நீட்டாக முடிச்சு வச்சுட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு அப்பாவும் எங்கள் கூடயே தான் வந்தாங்க. எல்லோரும் கிளம்பிட்டோம். போகிற வழியில ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பேக்கை மறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இனியாப்பாவோட பர்ஸை மறந்து வச்சுட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருந்ததுனால லேட் ஆயிரும் அப்படின்னு ஆட்டோலேயே போக சொல்லிட்டாங்களா. அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். வர வழி ஃபுல்லாக கோயிலாக தான் இருந்தது. உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்றதுனால தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.